தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 15 விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால், தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது, தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய உரிமை, அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதை பதிவு செய்வது, அந்த பதிவு செய்த பொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கக்கூடாது என்றால் ஒரு பிரிவு சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர்பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் விசாரித்தால் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், முழுமையான இயக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கிறது. 2400 சில்லறை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன தேவை? எங்களுக்கு இன்னும் கவலை இல்லை, பயம் இல்லை. நாங்கள் கேடுவது தேவையில்லாமல் இந்த எதிரிகளில் இந்த அவளை போட்டு மெல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தடையாடை கேட்டோம். இப்பொழுது மெல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மெல்லாம முடிஞ்சுக்கிட்டோம். தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவங்க மெல்றது அசிங்கப்படக்கூடாது, அவங்க அவமானப்படக்கூடாது. எங்க தலைவர் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு சொல்றாரு எங்களுக்கு வெற்றின்னு சொல்றாரு. இது மீண்டும் எங்க பக்கம் உறுதி, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த வெற்றி எந்த முகத்தில் வச்சுக்கிறது? இதெல்லாம் வேணான்றதுக்காகத்தான் எங்க பொதுச் செயலாளர் தடையாணை கேட்டார். உயர்நீதிமன்றம் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே அந்த தேர்தல் ஆணையத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தின் அளவிலே விசாரிப்பது ஒன்றும் தவறு இல்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் அந்த என்ன பிரச்சனையோ அதை எதிர்கொண்டு சந்திப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.